Hello students, welcome to Solve by Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.3ல first sum solve by matrix inversion method. கொடுத்துருக்க ரெண்டு ஈக்குவேஷனையும் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லாத்தையும் மேட்ரிக்ஸாக எழுதணும். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியண்ட்டை ஒரு மேட்ரிக்ஸாக எழுதிக்கணும். எப்படி ஃபர்ஸ்ட் எக்ஸ் அப்புறம் ஒய் தென் செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இப்படி எழுதிக்கணும். தென் எக்ஸ்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் எக்ஸ் ஒய் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி பின்னு ஒரு மேட்ரிக்ஸ், அது வந்து ஆன்சர் மேட்ரிக்ஸ். ஆன்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அதாவது -2 -3 கீழே எழுதிக்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி எழுதலான்னா ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, அதாவது a இன்ட்டு எக்ஸு இஸ் ஈக்குவல் டு பி. இதையும் மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு b கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ப்ரீ மல்டிப்ளையிங் பை a இன்வர்ஸ் ஆன் போத் சைட் பண்ணுறோம். அதாவது a இன்வர்ஸ் ax ஈக்குவல் டு a இன்வர்ஸ் b அப்படின்னு மாறுது. அப்போ a இன்வர்ஸ் ஏங்கிறது ஐஏ. ஸோ இது மொத்தமாக இருக்காது. அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது? x is equal to a inverse b. ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன்னாவே இது தான். எல்லா சம்முக்கும் நம்ம இதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம a இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும். ஸோ 2 2s are 4, 4 minus 5 that is equal to -1. a inverse is equal to 1 by determinant of a into adj a, அதாவது 1 by -1 இன்ட்டு அட்ஜேனா என்ன பண்ணுவோம்? லீடிங் டைக்னலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். மீதி இதை வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இந்த மைனஸ் நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? ஏ இன்வர்ஸ் -2 1 5 -2 அப்படின்னு ஆகும். ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸ். நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். எக்ஸுங்கிறது என்ன? ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி, அதாவது -2 1 5 -2 இன்ட்டு பி. பியோட வேல்யூ என்ன? -2 -3. இதை தான் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகும்? 2 2s are, அதாவது -2 இன்ட்டு 2 -2 4, 5 3s are 15. ஸோ -15. நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு -2 -2 -2 இன்ட்டு -3 +6. ஸோ இதை நம்ம 4 -15 -11, இது வந்து 4. ஆக்சுவலி எக்ஸோட வேல்யூ நம்ம கொடுத்தது என்ன? இட் இஸ் எக்ஸு ஒய். ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -11, ஒய் இஸ் ஈக்குவல் டு 4.